ப்ரோ உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 23 வயசு ஆகுது. ஸோ எப்போ மேரேஜ் பண்ணலான்னு ஐடியா? இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எதுவாகுதுங்க மேரேஜ் பண்றதுக்கு நம்ம இல்லை ப்ரோ, எப்படியும் கல்யாணம் பண்ணாக்கா லவ் மேரேஜ் பண்ணி. ஆனா ஐடியா இல்ல. நீ கேட்கறத பார்த்தா ஐடியா வரும்னு தோணுது. இல்லை, சப்போஸ் நீங்கள் நாளைக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணீங்களா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணீங்களா? சாகணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கு மாட்டி செத்தானா, தூக்கு மாத்திரை சாப்பிட்டு செத்தானா? அரேஞ்ச் மேரேஜ் பண்ண மாட்டேன், லவ் மேரேஜ் தான். ஏன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ண மாட்டீங்க? ஏன்னா இப்போ இருக்கிற பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். எந்த பொண்ணு எப்படி இருக்குது என்னன்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா எப்படி இருந்தாலும் செகண்ட் தான் நம்மளுக்கு வந்து. ஆமா, செகண்ட் ஹேண்ட் தான் நம்மளுக்கு வந்து. ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா கொஞ்சம் ஒரு லைஃப் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நல்லா வரும்ட்டு எனக்கு தோணுது. டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். லவ் பண்ணும்போது வீட்டுக்கு தெரியாம வருது, பேசுறோம். அதான் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு, அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. அப்படின்னும் போது நம்ம மனசுலாம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அந்த த்ரில்லிங்லாம் வந்து நம்ம லவ் பண்ணும்போது எதிர்பார்க்கலாம்.